அனைவருக்கும் வணக்கம். எளிதாக கிடைக்கக்கூடிய வெள்ளரிக்கு பூக்களை வச்சு ஒரு அழகான லோட்டஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். பொதுவாக தாமரைன்னா நமக்கு நினைவுக்கு வருவது புனிதம், தெய்வீகம், ஆன்மீகம் இதெல்லாம் தான். வெள்ளரிக்கு பூக்களை வைத்து இன்னோவேட்டிவாக லோட்டஸ் பண்ணுவது என்பது புதுமையிலும் புதுமை. எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். வெள்ளரிக்கு பூக்களில் விஷப்பால் இருக்கும். அதனால பறித்து எடுத்த உடனே நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன். அலசி எடுத்த பூக்களில் பால் இருக்காது. நார்மல் பூக்கள் மாதிரி ஆயிரும். பயம் இல்லாமல் எல்லாராலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோட்டஸ் பூவின் ஃபைனல் லுக்கை பார்த்தீங்கன்னா இது வெள்ளரிக்கு பூன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதான் நான் எப்படி பண்ணினேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். கவனமாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூவின் தலைப்பகுதியில் உள்ள க்ரௌனையும் காம்பையும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக எடுக்கணும். ரொம்ப ரஃப்பாக எடுத்தோன்னா கிழிஞ்சிரும். அப்புறம் அந்த இதழ்களை நம்ம யூஸ் பண்ண முடியாது. லாவெண்டர் நிற எருக்கு பூவின் காம்பை விடவும் வெள்ளரிக்கு பூவின் காம்புகள் நல்ல நீளமாக இருக்கும். இந்த லோட்டஸ் பண்ணுறதுக்கு காம்பு நல்ல நீளமான வெடிக்காத ஒரு மொட்டு எடுத்துக்கலாம். வெள்ளரிக்கு பூ லோட்டஸ் பண்ணுறதுக்கு 5லிருந்து 6 எருக்கு பூக்கள் தேவைப்படும். இந்த பூவோட இதழ்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பின்னோக்கி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால நாம் அதை திருப்பி மடக்க ஆரம்பிக்கும்போது இதழ்கள் தனித்தனியாக இருக்காமல் மெதுவாக ஒன்றோடு ஒன்று நெருங்கி வரும். அந்த நெருக்கம்தான் இந்த பூவுக்கு ஒரு டைட்டான ஷேப் கொடுத்து லோட்டஸ் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆக உதவுது. இது போல் ஒவ்வொரு இதழ்களையும் பின்னோக்கி மடக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதற்கு 5லிருந்து 6 பெட்டல்ஸ் தேவைப்படும். தாமரை பூவின் மொட்டுக்களை வச்சு மாலை எப்படி கட்டுறோமோ அதுபோல் இந்த எருக்கு பூக்களையும் லோட்டஸாக பண்ணி மாலை கட்டலாம். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். லோட்டஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீளமான காம்புள்ள ஒரு சின்ன இளம் மொட்டு எடுத்துக்கோங்க. அது இன்னும் முழுசாக வெடிக்காததாக இருக்கணும். அந்த மொட்டில் இருக்கும் இதழ்களை மெதுவாக கொஞ்சம் உடச்சி திறந்தால் அது லேசாக ஓப்பன் ஆகி நடுவில் இருக்கும் சென்டர் பகுதி நல்லா வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த சென்டர் தான் தாமரைக்கு நடுவில் இருக்கிறது மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். இந்த மொட்டில் ஒவ்வொரு இதழ்களையும் ஒன்று ஒன்றாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பு செட் பண்ணிக்கோங்க. பூவின் இதழ்களை பின்னோக்கி மடக்கி தான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒவ்வொரு இதழ்களும் ஒன்றோடொன்று கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். பூவின் இதழ்களை பின்னோக்கி மடக்கி பொருத்தியிருக்கிறதுனால ஒவ்வொரு இதழ்களும் ஒன்றோடு ஒன்று கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஜெய்கா தமிழ் சேனலில் இப்படி புதுவிதமான பூ வேலைகளும் புதுவிதமான கட்டுமுறைகளும் நிறைய வீடியோக்கள் இருக்குது. சாதாரண பூவையும் கொஞ்சம் ஐடியா வச்சா இப்படி அழகாக மாற்றலாம். நீங்களும் வீட்டிலேயே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இன்னும் நிறைய புதிய ஐடியாஸ் பார்க்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எருக்கு பூவில் மட்டுமே ஜெய்கா தமிழ் சேனலில் நிறைய யூனிக்கான வீடியோஸ் இருக்குது. ஒரே பூவில் எவ்வளோ விதமாக டிசைன்ஸ் பண்ணலாம்னு நீங்கள் பார்த்தா தான் புரியும். சிம்பிள் ட்ரிக்கு தான், ஆனால் ரிசல்ட் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இதழ்களையும் பொருத்திய பிறகு க்ரௌனை எடுத்துக்கோங்க. அதை கீழே நம்ம காம்பில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பூக்கள் உருவி வராமல் இருக்க அது டைட்டாக இருக்கணும். அதனால் க்ரௌனை பெருசாக வெட்டக்கூடாது. சின்ன அளவு மட்டும் வெட்டி டைட்டாக ஃபிக்ஸ் ஆகுறது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணினா தான் எல்லா பூக்களும் நன்றாக ஹோல்ட் ஆகி ஷேப் கலையாமல் நீட்டாக இருக்கும். சாதாரணமாக இருக்கும் வெள்ளரிக்கு பூ கூட கொஞ்சம் ஐடியா வச்சா இவ்வளோ அழகாக மாறிடும். இது கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் நிதானமாக செய்தால் போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டு கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குழந்தைகளுக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லி கிராஃப்டாக இது போல் லோட்டஸ் பண்ணி காமிச்சு பெற்றோர்கள் சொல்லித்தரலாம். லாவெண்டர் எருக்கு பூக்களை வச்சு லோட்டஸ் பண்ணினதும் ஜேகா தமிழ் சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். இவ்வளவு நாளும் இந்த சேனலை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜேகா தமிழ் சேனலின் யூனிக் வீடியோஸின் சில ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். இதில் எந்த இமேஜ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.